தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து உள்ளன. திமுக, அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து உள்ளன. ஆனால் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகள் மட்டும் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் உள்ளன. காங்கிரஸ் சார்பில் கடந்த வார இறுதியில் வேட்பாளர்கள் தொடர்பான ஆலோசனை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பலரும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கும் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். இதனால் ஒருமித்த கருத்து எடுக்கப்படாத நிலையில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வேலூர் தொகுதிக்கு பதிலாக சிவகங்கை தொகுதியை கேட்டு பெற வேண்டுமென கார்த்திக் சிதம்பரம் தரப்பு வலியுறுத்தியதாகவும், பட்டுக்கோட்டை தொகுதியை ஏன் கேட்டும் தரவில்லை என ராஜேந்திரன் என்பவர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் மற்றும் செல்வ பெருந்தகையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியானது. இதனிடையே வேட்பாளர்களை இறுதி செய்யும் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதால் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.